எனக்கு காயத்ரிய பிடிக்கும் அப்படிங்கிற மாரி, நிலா கிட்ட தன்னுடைய லவ் மேட்டர ஓப்பன் பண்ண பல்லவன். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ காயத்ரி அண்ட் பல்லவன் லாட்ஜ்ல போயிட்டு ரூம் எடுத்து பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில, அங்க போலீஸ் வந்ததுனால 2 பேருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அதுக்கப்புறமா சோழன் தனக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ மூலியமா போலீஸ் கிட்ட பேசி தன்னுடைய தம்பிய வெளிய கொண்டு வந்தாரு. வீட்டுக்கு வந்த பல்லவன எல்லாருமே பயங்கரமா திட்டி தீர்த்துட்டாங்க. எந்த ஒரு தப்பான எண்ணத்திலயுமே நாங்க அங்க போகல. பேசுறதுக்காகத்தான் போனோம் அப்படிங்கிற மாரி பல்லவன் சொன்னாலும், அத யாருமே நம்புறதுக்கு தயாராவே இல்ல. மேலும் பல்லவன் கிட்ட பேசுறதையே நிறுத்திட்டாங்க அந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே. இந்த நிலையில நிலா பல்லவன் கிட்ட இந்த பிரச்சனை குறித்து பேசுறாங்க. பாண்டி எப்படி தன்னுடைய காதலிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசுறாரோ, அதே போல காயத்ரியை நீயும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பேசலாமே அப்படிங்கிற மாரி நிலா சொல்றாங்க. அதுக்கு பல்லவன், எனக்கு அவள பிடிக்கும். ஆனா, நாங்க 2 பேருமே நல்ல நண்பர்கள் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. மேலும் அண்ணன்கள் யாருமே தன்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி பல்லவன் சொல்ல, இப்போதைக்கு உன்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அவங்க எல்லாருமே நீ செஞ்ச விஷயத்தினால பயங்கர அதிர்ச்சியில இருக்கிறாங்க. கண்டிப்பா சீக்கிரமே பேசுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி பல்லவன நிலா வந்துட்டு சமாதானம் பண்றாங்க. அதுக்கப்புறமா பாண்டியனை மீட் பண்றதுக்காக மெக்கானிக் ஷாப்க்கு சோழன் போறாரு. அந்த சமயத்துல அங்க வானதி வர, இவங்க 2 பேரினுடைய பிரச்சனையை பற்றி பேச வானதியை தன்னோட கார்ல கூட்டிக்கிட்டு போறாரு சோழன். பேச ஆரம்பிக்கிற வானதி, பாண்டியன் தன் மேல அக்கறையா இல்லை அப்படின்னும் இன்னும் பல விஷயங்களை அடுக்கடுக்கா பேசிக்கிட்டே போக, சோழன் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வானதி மேலே சலிச்சே போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோடு வந்துட்டு முடியுது. இனி நாளைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.